முதல் அட்டாக் அமெரிக்கா நடத்தவில்லை, இஸ்ரேல் தான் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததோட இஸ்ரேல் லெபனானை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. காரணம், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற செய்திகளோடு ஒரு பிரேக்கிங் நியூஸோட தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், ஈரான் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் மீது அட்டாக் பண்ணுவதற்கான இராணுவ தயாரிப்புகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இடையில பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே தாக்குதல் நடத்துவது அவர்களுடைய யுத்தியாக இருந்த அடிப்படையில் தான் தற்போதும் பேச்சுவார்த்தைகள் சிறந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது என்று இருதரப்புமே சொல்லிக் கொண்டிருந்த நிலையில தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இது ஒரு சைன் அட்டாக்காக நடைபெறவில்லை, அதாவது குறியீட்டு தாக்குதலாக நடைபெறலைங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. அவங்க சைன் அட்டாக் பண்ணுவோம்னு தான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. போய் சில இடங்களை தாக்கி எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் என்ற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி சைன் அட்டாக் நடைபெறவில்லை, டீப் அட்டாக்காகவே நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுகிற போது ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவதுதான் எங்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடு என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தாக்குதலை தான் தற்போது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. முதல் அட்டாக் அமெரிக்கா நடத்தவில்லை, இஸ்ரேல் தான் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததோட இஸ்ரேல் லெபனானை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. காரணம், ஹிஸ்புல்லாக்கள் அங்கே இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் லெபனானை நோக்கியும் அதே போன்று அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானை நோக்கியும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒரு சில பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முக்கியஸ்தர்கள் யாருமே இதுவரை கொல்லப்படவில்லை என்று அனடோலு நியூஸ் ஏஜென்சி, டர்க்கியினுடைய நியூஸ் ஏஜென்சி சொல்லுகிறது. இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால், ஈரானுடைய மிக முக்கியமான இர்னா உள்ளிட்ட INRI உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களுடைய இணையதளங்கள் சைபர் அட்டாக் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நிறுவனங்களுடைய செய்திகளை நமக்கு பெற முடியாமல் இருக்கிறது. சைபர் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய மொசாது தான் சைபர் அட்டாக் செய்திருக்கிறது என்று ஈரானுடைய மற்ற ஊடகங்கள் அதை தழுவி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் உள்ளிட்டவர்களுடைய இருப்பிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஜனாதிபதி மாளிகை தாக்கப்பட்டிருக்கிறது. புலனாய்வு அமைச்சகம், ஈரானுடைய CID டிவிஷன் புலனாய்வு அமைச்சகம் தாக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அணுசக்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாரிஸில் இருக்கக்கூடிய இராணுவ வளாகம், ரொம்ப முக்கியமான இராணுவ வளாகம், அங்கதான் அமெரிக்காவிடமிருந்து ஈரான் வாங்கிய F-14 வகையான விமானங்கள் இருக்கக்கூடிய இராணுவ வளாகம் இருக்கிறது. அந்த இராணுவ வளாகங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலதிகமாக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய தங்குமிடம் இதுதான் என்று இலக்கு வைக்கப்பட்டு அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே முக்கியமான இடங்கள் எல்லாமே ஜனாதிபதி, ஆயத்துல்லா அலி ஹாமனி, இராணுவ தளங்கள் என்று முக்கியமான எல்லா இடங்கள் மீதும் சாதாரண தாக்குதலில் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுவரைக்கும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடங்கவில்லை. பதிலடி தாக்குதல்கள் விரைவில் வரும் என்று சொல்லி இப்பொழுது ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக அறிவித்திருக்கிறது. இதுவரை வந்திருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அங்கிருக்கக்கூடிய முழுமையான செய்திகளை பெற முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. இருந்தாலும் அல் ஜசீரா தொடர் அப்டேட்டுகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து தகவல்களை தர்றாங்க. ஈரானுடைய முக்கியமான பல வளாகங்கள் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. முக்கியமான பல மாவட்டங்களிலும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப் போவதாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பதிலடியை தொடங்கவில்லை. எந்த அளவு தூரம் அந்த பதிலடிகள் இருக்க போகிறது என்கிற செய்திகளை பார்க்கலாம். சில நேரம் இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்தில் பதிலடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கவும் கூடும். அப்படி வந்தால் நம்முடைய அடுத்த வீடியோவில் உடனடியாக அந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு ஈரான் பற்றிய முழுமையான அப்டேட்டை, உண்மையான அப்டேட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே.
அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீட்டுக்கு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.